ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி வந்து பார்க்க போகிறோம். அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி வந்து முதல்ல குரோமட்டோகிராஃபினாவே செப்பரேஷன் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. முதல்ல குரோமட்டோகிராஃபி பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த காலம்மு அப்படி முதல்ல குரோமட்டோகிராஃபி படிக்க முன்னாடி காலம்மு, அப்புறம் அந்த யூஸ் பண்ணுற அனலைட்டு, மொபைல் ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? அதனால் வந்து நான் கேஸ் குரோமட்டோகிராஃபி, HPLC குரோமட்டோகிராஃபி வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும், அதனால தான். ஓகேவா? அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி வந்து பார்த்தோம்னா சிமிலராக இருக்கிற இப்போ ஒரு காம்பவுண்ட்டை வந்து செப்பரேஷன் பண்ணுறது தான் வந்து குரோமட்டோகிராஃபி. அப்படி அந்த செப்பரேஷன் பண்ணுற அந்த குரோமட்டோகிராஃபி பண்ணுற சாம்பிள்லேயே வந்து சிமிலராக வந்து சார்ஜ் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு, சாலிட் ஆர் லிக்விட் ஏதோ ஒரு பிட்வீனில் சிமிலராக இருக்கிற சார்ஜ் அண்ட் அயான்ஸை வந்து பிரிக்கிறது தான் வந்து. ஓகேவா? அதுதான் வந்து குரோமட்டோகிராஃபி. அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபினா அதுதான். இது வந்து சாலிடு தான் வந்து அயான் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இட் இஸ் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. இது ஒரு அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. இது மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாகவும் மோஸ்ட் பாப்புலரான மெத்தடும். எதுக்காகனா சிமிலர் சார்ஜடு சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இது கேட்டயான் ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி இன்னொரு பேரும் இருக்குது. மெயினான டெஃபினிஷன் என்னென்னா, திஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் டு எக்ஸ்சேஞ்ச் த அயான்ஸ் இன் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து சார்ஜடு மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால அது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அதை வந்து பிரித்து எக்ஸ்சேஞ்சபிள் அயான்ஸாக மாற்றுறது தான் வந்து கேப்பபிளாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இது அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து நான் வந்து ஒரு நிமிஷம். இதில் வந்து மெத்தடை அதாவது எப்படி வந்து செப்பரேஷன் பண்ணுறாங்கன்ற டெக்னிக் வந்து நான் சொல்கிறேன். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக, அதாவது நான் வந்து இந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுவேன். இதை பற்றி டீட்டெயிலாக, அதாவது புக் நோட்ஸ் மாதிரி படிக்கிறாங்கன்னா நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதில் போய் படிச்சுங்க. ஒன்லி பேசிக்காக அப்படின்னா என்ன, எப்படி செப்பரேஷன் பண்ணுவாங்கன்ற ஒரு மெத்தடு தெரிஞ்சுட்டு போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த வீடியோ. இதில் வந்து மெத்தடாலஜி வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் அந்த காம்பவுண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த இதுவே வந்து பண்ணுறாங்க. இப்போது இந்த காம்பவுண்ட்ஸ்னால் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அனலைட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அனலைட்னா என்ன எதுனா சாம்பிளை தான் வந்து அனலைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பிள் வந்து சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ். ஓகேவா? சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற சாம்பிள் தான் வந்து சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸுன்றது அன்மூவபிள். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொன்ன மாதிரி அந்த பழைய வீடியோவில் வந்து சொல்லிருப்பேன். ஏன் இது அன்மூவபிள் சொல்கிறாங்க, மூவபிள் சொல்கிறாங்க. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக மற்றதெல்லாம் புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இதில் வந்து கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி, ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபின்னு 2 டைப்பாக வந்து அந்த சார்ஜ்டு மாலிகுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபியில் வந்து நாய் வேறு கத்தினே இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸு வந்து முதல்ல இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா முதல்ல அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அப்படியே இப்போது மொபைல் ஃபேஸ் வந்து நார்மலாக எப்பயும் போல் பஃபர் மாதிரி ஊரில் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாம்பிளை வந்து எடுத்துன்னு போய் காலமில், அதாவது ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இருக்கிற இடத்துல சேர்க்கறதுக்காக. ஓகேவா? அதெல்லாம் இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ், மொபைல் ஃபேஸ்லாம் உங்களுக்கு திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். அது புரியும். அது எங்கே போய் சேர்க்குறோம் புரியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ இங்கே வருது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபியில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து காலமுக்காக காலம்னா என்னதுன்னா இந்த இது டியூபர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பைப் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து இந்த ஓவன் இப்போ ஒரு ஓவன் என்னன்னு தெரியும் இல்லைங்களா.
ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இது இருக்கும் பைப் ஷேப்பில். இதில் வந்து கிளாஸ் டியூபால் லெபோரேட்டரியில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாஸில் வந்து பார்த்தோம்னா ஹை குவாலிஃபைடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லை பாலிமர்ஸ்லாலும் மேடப் ஆகிருப்பாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த எப்படி யூஸ் பண்ணுமோ ஒரு அனலைட்டு சாம்பிளை எடுத்துக்கிறோம். அந்த சாம்பிளை வந்து செப்பரேட் பண்ணுற சார்ஜ்டு மாலிகுல்ஸ், அதாவது எந்த சாம்பிளை வந்து நம்ம செப்பரேட் சார்ஜ்டு மாலிகுல்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறோமோ அந்த அனலைட்டை வந்து எடுத்துக்கிறோம். அந்த அனலைட்டை வந்து மொபைல் ஃபேஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. மொபைல் ஃபேஸ்னால் அது பஃபர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம காலம் வந்து ரெடி பண்ணோம். காலம்னா தான் இது சொன்னேன் இல்லையா, அந்த காலமில் வந்து என்ன பண்ணுறோன்னா செல்லுலஸ் மேட்ரிக்ஸையும் ஃபிக்ஸ்டு அயானையும் வந்து கண்டிஷனிங்னா வந்து வைக்கிறது. ஏன் செல்லுலஸ் மேட்ரிக்ஸும் ஃபிக்ஸ்டு அயானையும் வைக்கிறோன்னா, இது ரெண்டுத்தையும் வச்சு செய்கிறது தான் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸு. நம்ம இது ரெண்டு தான் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். காலம், ஏன் இது காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது காலமில் தான் வைக்கிறோம் இல்லையா இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸாக என்ன வைக்கிறோன்னா செல்லுலஸை தான் வைப்போம் மேட்ரிக்ஸாக. ஃபிக்ஸ்டு ஆயிலாக வந்து கார்பாக்சிக் மெத்தைல் இதெல்லாம் வைப்போம். இப்போது கேட்டயானு ஆனயானு இருக்குது, நல்லா கவனிச்சிங்க. இப்போ நம்ம ஒரு சார்ஜ்டு மாலிகுல்ஸில் பாசிட்டிவை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமானா கேட்டயான் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுவோம். அப்படி கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறப்ப நம்ம காலமில் வந்து என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலமில் என்ன வைக்கணும்னு பார்த்தோம்னா செல்லுலஸ் மேட்ரிக்ஸும் ஃபிக்ஸ்டு அயான் கார்பாக்சிக் மெத்தல் இந்த ரெண்டுத்தையும் வச்சோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து சாம்பிளில் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இதுதான் வந்து லோடிங் சாம்பிள். நம்ம இதிலேருந்து தான் வந்து பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக பிரிக்க போகிறோம் இல்லையா. இப்போது நமக்கு இதில் பாசிட்டிவ் மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த காலமில் வந்து இதுதான் காலம். ஓகேவா. இந்த டப்பா மறிக்குது இல்லையா, அந்த காலம் உள்ளே வந்து ரவுண்டாக போட்டிருக்கல, அதெல்லாம் வந்து இந்த ஃபில் பண்ணி வச்சுக்கிறது செல்லுலஸ் மேட்ரிக்ஸும் ஃபிக்ஸ்டு ஆயில். இது ரெண்டுத்தையும் செல்லுலஸ் மேட்ரிக்ஸ் வந்து காமனாக வரும். ஓகேவா. இந்த ஃபிக்ஸ்டு ஆயில் வந்து பாசிட்டிவ் அயானை வந்து நம்ம பிரித்து எடுக்கணும்னா கார்பாக்சிக் மெத்தையில் வந்து ஆட் பண்ணி வைக்கணும். அது ஆட் பண்ணுறப்ப நெகட்டிவ் காம்பவுண்டாக இருக்கும் அது. ஓகேவா. இதோட இது என்னென்னா, நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. இப்போ இதுதான் நெகட்டிவ் வந்து இதுனா அது வந்து அப்படியே பாசிட்டிவ் வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா. ஏன்னா நெகட்டிவும் வந்து ஒன்றா சேராது. ஒன்லி பாசிட்டிவ் ஒன்றா சேராது. நெகட்டிவும் பாசிட்டிவும் மாறி இருக்கிறது தான் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் தான் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகி ஒட்டிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபியில் வந்து முதல்ல வந்து செப்பரேஷன் பண்ணுறோம். பாசிட்டிவை வந்து செப்பரேஷன், அதனால் வந்து நம்ம சாம்பிளையும் அனலைட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னேன் இல்லையா. சாம்பிளையும் மொபைல் ஃபேஸையும் அதை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அது இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆல்ரெடினா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பாசிட்டிவை பிரிக்க போகிறதுனால நம்ம வந்து கார்பாக்சிக் மெத்தையில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா இது ஏன் இங்கே போட்டுருக்குன்னு. செல்லுலஸையும் கார்பாக்சிக் மெத்தையிலையும் ஆட் பண்ணால் கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபி, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட் பண்ணலாம். இதுவே செல்லுலஸையும் டை மெத்தைல் அமைனி அந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபியை செப்பரேட், அதாவது நெகட்டிவ் அயானை செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா. நான் இங்கே வந்து கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபி வச்சுக்கிறேன். இப்போ இது பதிலாக அதனால் கார்பாக்சிக் மெத்தை இதுதான் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகேவா. அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நம்ம அனுப்புகிறப்ப இந்த நெகட்டிவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டும் அட்டாச் ஆகிடுது. மீதி பேலன்ஸ் இருக்கிற இந்த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த பஃபர் கூட ஆட் பண்ணியிருக்கல மொபைல் ஃபேஸு, அது வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே இழுத்துட்டு இப்படி கீழ் வழியாக வெளியே வந்துடுது. ஓகேவா. முதல்ல வர்றது டிடெக்டார் கேப்சர் பண்ணி முதல்ல வர்றது வந்து நான் நெகட்டிவ், ஏன்னா நம்ம கேட்டயான் பண்ணுறதுனால உள்ளே வந்து பாசிட்டிவ் ஒட்டின்னு இருக்குன்னு தெரியும் நமக்கு கேட்டயான் பண்ணுறதுனால. அதனால் முதல்ல வந்திருக்கிறது எப்படி நெகட்டிவ் தான் வந்திருக்குன்னு தெரியும். அப்போது செகண்ட் வர்றது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் இதுலேயும் சொல்லியிருப்பேன். இப்படி தான் வந்து பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக வந்து பிரிக்கிறாங்க. இதுவே நம்ம இப்போ நான் பண்ண ப்ராசஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபி, அதாவது இதே செல்லுலஸ் மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸ்டு அயான் வந்து இந்த கார்பாக்சிக் மெத்தைலுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து இந்த டைஎத்தைல் அமைனோ எத்தைல் வந்து போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சைன் வந்து வந்துடும். ஓகேவா. ஏன்னா டைஎத்தைல் போகிறதுனால அப்போது இங்கே இருக்கிற நெகட்டிவெல்லாம் வந்து இங்கே ஒட்டிக்கும். நெகட்டிவ் ஒட்டிக்கிட்டு மீதி பாசிட்டிவெல்லாம் வந்து அப்படியே கீழ் வழியாக வெளியே வந்துடும் பஃபர் கூட.
இது மாதிரி தான் வந்து நம்ம இந்த குரோமட்டோகிராஃபியில் வந்து சார்ஜ்டு மாலிகூல்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி. இது ஃபுல் இது வந்து நான் நோட்ஸ் வந்து அதில் போடுறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் போடுறேன். அது ஈஸியாக இருக்கும் படிச்சுக்கணும்.